இந்த வாலிபரோட வாழ்க்கையில் என்ன சோதனை நடக்குது, என்ன வழியில் அவர் எந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்ப்போம். இன்னைக்கு ஃப்ரைடே நைட் என் ஃப்ரெண்ட் பால் எனக்கு பார்க்கணும். ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. நீங்க தான் என்னோட கசின் மிஷேல். ஹலோ, ஐம் பாலின். ஹாய், ஹவ் ஆர் யூ? என்ன பாலின், ஃப்ரைடே நைட் வீட்ல இருக்கே. எங்க போலாம் நீ சொல்லு. அச்சா போன் அடிச்சே. ஓகே 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 ஓகே. ட்ரிங் 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 ட்ரிங். ஹலோ ஹலோ ஹலோ. இது யாரா இருக்கு கேட்கல. ஹலோ பயப்படாத மிஷேல். பாலின் பாரு அவங்க அப்பாட்ட போய் சொல்லுவோம். அதே மாதிரி நீயும் சரி. ஓகேயா? பாரு நான் எப்படி செய்றேன். ஹலோ டாடி, இன்னைக்கு நான் வந்து சர்ச்சுக்கு ஓவர்நைட் பிரேயருக்கு போறேன். ஆமாங்க, உங்களுக்கு தெரியாதா நீங்க வந்து சர்ச் புல்லட்டின்ல பாத்தீங்கன்னா அங்க ஓவர்நைட் பிரேயர்னு எழுதிருக்கோம். அப்ப நானும் வரேன். இல்ல அங்க வாலிபர் தான். ஓ வாலிபர். இதெல்லாம் வர முடியாது. ஓகே, நீங்க போயிட்டு பத்திரமா வாங்க. ஓகே ஓகே, थैंक यू பாய். பத்திய மிஷேல், என்னால செஞ்ச முடியாது. நீங்க தெரியல அம்மாட்ட போய் சொல்லு. சொல்லு. ஒயிட் லைட் போய் சொல்லுது. இப்போ மிஷேலோட வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னா, அவரோட நண்பர்கள்லாம் ராத்திரி போரிங்கான்னு சொல்லிட்டு கிளப்க்கு போகிறாங்க, டிஸ்கோதேக் போகிறாங்க. அதுக்கு இந்த என்ன போய் சொல்லிட்டு போகிறாங்கன்னா, நான் சர்ச்சுக்கு போகிறேன், வாலிபர்கள் கூட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கூட்டணிங்க சர்ச்சில் போய் சொல்லிட்டு போகிறாங்க. சர்ச்சுக்கு போகிறத ஒரு காரணமாக காட்டி இந்த மாதிரி தீய செயலை செய்ய அவங்க தோன்றுறாங்க. அவங்க மட்டும் செய்யாமல் அவங்க கூட இருக்கிறவங்களையும் தோன்றுறாங்க. இந்த மாதிரி சோதனைகள் உங்களுக்கும் நடந்திருக்கலாம். இந்த மாதிரி ஒரு சோதனை உங்களுக்கு நடக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அவங்க நிலையில் நீங்கள் இருக்கும்போது என்ன முடிவு எடுப்பீங்க? அடுத்த நம்பருக்கு போவோம். நம்மளோட இறுதி வாலிபரோட வாழ்க்கை என்ன பார்ப்போம். இவர் தான் லோகன். இவர் வாழ்க்கையில என்ன சோதனைகள் வருது, அதை எப்படி இவர் சந்திக்கிறாருன்னு நம்ம பார்ப்போம். ரொம்ப கவலைப்படுறாங்க நினைச்சு அவங்களோட பேச்சை கேளு. முன்ன ஞாபகம் இருக்கா நீ சர்ச்சுக்கு போகும்போது அவனுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருந்துச்சு உன்னோட வாழ்க்கையிலே. அந்த அந்த பொண்ணு பின்னால சுத்துறது வேண்டாம். சர்ச்ல கவனிச்சு. Listen to what I'm saying. Don't listen to your mother.
கிடைக்கிறது வந்து மிஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாது. இப்ப இந்த வாலிபோட வாழ்க்கையில என்ன பார்க்கறோம்னா, அவர் ஆரம்பத்துல ஆண்டவர் கூட ரொம்ப நெருங்கி சர்ச்சுக்கு போயிட்டு பைபிள்லாம் படிச்சுட்டு இருந்தாரு. ஆனா போக போக அவருக்கு வந்த சூழ்நிலையினால விலக ஆரம்பிச்சிட்டாரு. லோகனோட வாழ்க்கையில வந்து கேர்ள் ஃப்ரெண்ட். இதே மாதிரி உங்க வாழ்க்கையிலயோ நிறைய விஷயத்தினால நீங்க ஆண்டவரை வந்து விலகி போயிருப்பீங்க. ஒண்ணு கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கலாம், அல்லது பல விதமான விதைகளா இருக்கலாம். அதனால இவரோட வாழ்க்கையில நடந்த மாதிரி உங்க வாழ்க்கையில் நடந்துச்சா? நடந்தா எங்க முடிவு என்ன? ஸோ இறுதியா நம்ம 4 பேரோட வித்தியாசமான சூழ்நிலைகளை பார்த்தோம். அவர்கள் சந்திக்கும் சோதனைகளை பார்த்தோம். இந்த சோதனைகள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் நடக்கிற ஒரு காரியம். இது உங்க வாழ்க்கையில நடந்திருக்கா? உங்களுக்கு நடந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்க வாழ்க்கையில இதே மாதிரி நடந்து நீங்க சரியான முடிவு எடுப்பீங்களா, எடுக்க மாட்டீங்களா? அதான் எங்க ஸ்கீடோட மெயின் கான்செப்ட். இவ்வளவு தூரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பார்த்துக்கலாம்.